ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு A1 தமிழ் மீடியா. நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தளபதி விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் சில பாயிண்ட்டுகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். தளபதி விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்னா கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் நமக்கு இல்லை அப்படிங்கிறது முதல் விஷயம். இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். தளபதி விஜய் உண்மையாகவே ஒரு மாற்றத்தை நோக்கி தான் தமிழ்நாட்டு அரசியலில் கால் எடுத்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லோரும் கேட்குற கேள்வி, இவ்வளோ நாளும் மாற்றாதது அப்படி என்னத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னு சில கேள்வி கேட்குறாங்க. இன்னும் சிலர், உங்களுக்கு அரசியல் அனுபவமே இல்லை, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலை படம் நடிச்சிட்டு இருக்க வேண்டியது தானே, இந்த மாதிரியும் சிலர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ கேள்வி எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறது நம்மளோட கடமை. இன்னும் சிலர் அவர் கார் டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் அவர் குடும்பத்தை கவனிக்கலை, முதல்ல போய் குடும்பத்தை பாரு அப்புறம் அரசியலில் வா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா, முதலாவது நான் நினைக்கிற முக்கியமான ரீசன் மன்னர் ஆட்சி தான். ஏன்னா மன்னர் ஆட்சியை பயங்கர பாடுபட்டு புரட்சிகள் பண்ணி தான் அதை ஒழிச்சாங்க. மக்கள் சேர்ந்து அந்த மன்னர் ஆட்சியை ஒழிக்காங்க. அதுக்கு பிறகு வந்தது தான் மக்களாட்சி. மன்னராட்சி முடிஞ்சு. ஆனால் இப்போ மன்னராட்சின்னு சொன்னாலே இந்த டிஎம்கே காரங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன் வருதுன்னு தெரியலை. ஏன்னா மன்னராட்சிக்கு எல்லா அம்சமும் அவங்கள்ட்ட இருக்குது. உதாரணமாக மன்னராட்சியில் என்ன நடக்கும், ஒரு மன்னன் அரியணையில் உட்கார்ந்துருப்பான், அவனோட பையனை இளவரசனை முடிச்சு விட்டுவான். அதுக்கப்புறம் அவனோட பையன் அந்த ஊர்லேயே பெரிய ஆளாக இருப்பான், கிங்காக இருப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். இதெல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்து தானே இருக்குது. கலைஞர் இருந்தார், ஸ்டாலினை முடிச்சு விட்டினார். அப்புறம் ஸ்டாலின் வந்தார், உதயநிதியை முடிச்சு விட்டினார். ஜல்லிக்கட்டு விளையாட போனாங்க, அங்கே இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதாவது முன்னாடி ஒரு இளவரசர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்களும் எழும்பி தான் நிற்பாங்க. அது மாதிரி தான் உதயநிதி மகன் வரேன்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாரையும் ஒதுக்கிட்டு உட்கார வைக்கிறாங்க. இதில் மன்னராட்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? கிடையவே கிடையாது. 100% இது ஒரு மன்னராட்சி தான். ஸோ முதல்ல இந்த மன்னராட்சியை ஒழிக்கணும். இந்த மன்னராட்சி ஏன் நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னா, அவங்க குடும்பம் விரிஞ்சிட்டே போகும்போது அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டு தான் எல்லாமே யோசிப்பாங்க. திமுகவில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. உதாரணமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு சூப்பர் மனுஷன், நல்ல அறிவார்ந்த விதமாக பேசக்கூடிய மனுஷன். அவர் பேசுகிறதெல்லாம் பதில் கொடுக்கவே முடியாது, அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இவங்களால் துணை முதலமைச்சர் ஆக்க முடியலை? நிதியமைச்சரை எவ்வளோ அழகாக செயல்பட்டார், தூக்கி மாற்றினாங்களா இல்லையா? இதுதான் மன்னர் ஆட்சி. அதாவது இந்த அமைச்சர் அங்கே தூக்கி போட்டு இந்த அமைச்சர் இங்கே தன்னோட விருப்பத்துக்கு எல்லாத்தையும் மாற்றுறது தான் மன்னர் ஆட்சி. ஆனால் மக்களாட்சி படி நடந்திருந்தால் இது இப்படி இருக்காது. யாருக்கு அதிகமாக டேலண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த மன்னர் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு விஜய்க்கு கண்டிப்பாக ஓட்டு போடணும். அடுத்ததாக ஊழல் இப்போ ஸ்டாலின் ஊழல் பண்ணாரா, அங்கே பண்ணாங்களாங்கிறது நாம் பேச வரல. ஊழல் தமிழ்நாட்டில் நடக்குது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சின்ன ஊழலை கூட பேசலாம், சின்ன ஊழலை பற்றி பேசுவோம். உதாரணமாக நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸுகள், அதாவது அரசாங்க அலுவலகங்களில் போகும்போது ஏழைகளுக்கு நடக்கிற கொடுமை, 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் காக்க வைக்கிறது, சைன் போடாமல் அனுப்புறது, இப்படிப்பட்ட விஷயத்தை விஜய் ஒழிப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒழிப்பார். ஏன் அப்படின்னா, அவர் அந்த கொள்கை கூட்டம் வைக்கும்போதே அரசு அலுவலகங்களில் தேவையில்லாமல் அரசோட தலையீடு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோட அர்த்தம் இதுதான். அதாவது ஒவ்வொரு அலுவலகங்களை தலையிட்டு நீ இவ்வளோ ரூபா எனக்கு வாங்கி கொடுக்கணும், அதாவது எலெக்ஷன் நிதிக்காக அரசாங்க அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கி அனுப்புவாங்க. உதாரணமாக இந்த கோட்ரு கடையில் 10 ரூபா வாங்கி அனுப்புகிறாங்கல்ல, இந்த மாதிரி. ஸோ தலையீடு இருக்காதுன்னு விஜய் கரெக்டாக சொன்னதுக்கு அர்த்தமே இதுதான். ஊழல் முடிகிற இடமே இங்கே தான், இந்த வார்த்தையில் தான் ஊழல் முடிவடைய போகுது. யாருக்கும் இது வரைக்கும் இந்த தைரியம் இருந்தது கிடையாது. திமுகவும் அதிமுகவும் அவங்களோட கட்சியை வளர்த்துறதுக்கு பணம், ஊழல், அதாவது இந்த சாராய கடை இப்படிப்பட்ட இடங்கள்லேருந்து அவங்க எடுத்தாங்க. இது 100% உண்மை. இது கண்டிப்பாக இப்போ கூட நேற்று கூட அந்த ஹைகோர்ட்டு இவங்க தமிழ்நாடு ஒரு கேஸை போட்டிருந்து, இது சும்மா இவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, ரைடு பண்ணி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இல்லை, தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கை கேன்சல் பண்ணிவிட்டு தொடர்ந்து அவங்கள ரைடு பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. வெளியே வரும் இன்னும் நிறைய விஷயங்கள். ஸோ
ஸோ இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறது. அதுக்கப்புறம் சமத்துவம். சமத்துவம் கேட்டால் பெரியாரிசம் இந்த திமுக சமத்துவம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உண்மையான சமத்துவம் அங்கே கிடையாது. எப்படி கிடையாதுன்னா நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் தான். இந்த ரோட்டில் போகும்போது சில நேரம் பார்த்துருப்பீங்க, இந்த திமுக வண்டி இருக்குது தெரியுமா, திமுக காரனோட வண்டி ஃப்ரெண்டில் ஒரு திமுக கொடியை வச்சுட்டு நடு ரோட்டில் நிற்க வச்சுருப்பான். நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு அங்கே டிராஃபிக்காக இருக்கும், அவன் அசரவே மாட்டான், அவன் நினச்சா எடுத்து ஒதுக்கி விடலாம். ஆனால் இப்படி நிமிர்ந்து ஒரு வெள்ளை சட்டையும் போட்டு நிற்பானுங்க. அவ்வளவு திமிரு. நான் திமுகவில் இருக்கேன், முடிஞ்சால் என்னை தொட்டுப்பாரு அப்படிங்கிற திமிரு. இந்த திமிரு இந்த மாதிரி கார் டிரைவரில் தொடங்கி பல துறைகளில் இருக்குது. கட்ட பஞ்சாயத்துகள் பண்ணுறது, ஒரு இன்னோவாவில் ஒரு 10 பேராக சேர்ந்து போவாங்க, அவ்வளோதான். எல்லா இடமும் அவங்களுக்கு தான் சொந்தம். ஸோ எப்படின்னா அவங்க கட்சியில் பெரிய தலைமையிலையும் பொறுப்புலையும் இருக்கிறவங்க, அவங்க எந்த அவங்களுக்கு லிமிட்டேஷனும் கிடையாது, எந்த சட்டமும் அவங்களுக்கு பொருந்தாது. அவங்க விருப்பத்துக்கு அவங்க விளையாடுவாங்க. இதுதான் சமத்துவம் இல்லாது. இவங்க சமத்துவம் வெளியே பேசுவாங்க. எதை பற்றி பேசுவாங்க? ஜாதியை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அந்த ஜாதிக்காரனை இவன் ஏற்றுக்கலை, இவன் அவன் ஏற்றுக்கலை அப்படின்னு பேசி, இதெல்லாம் பொய் நாடகம். திமுகவோட உண்மையான சமத்துவமின்மை திமுகக்குள்ளே தான் இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ரவுடிசம் அதிகரிக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் ரோட்டில் திமுக கொடியை வச்சுட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஒதுக்க மாட்டான். இது சமத்துவமா? இந்த மாதிரி இப்படிப்பட்ட சமத்துவமின்மையை ஒழிக்கணும்னா தளபதி விஜய்க்கு கண்டிப்பாக ஓட்டு போடணும். கல்வியோட தரம், மருத்துவமனைக்கு தரம் 100% உயரும். அதை கொள்கை கூட்டத்திலேயே சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி விஜய் தலைவராக வரும்போது, முதலமைச்சராக வரும்போது தமிழ்நாடு ஒரு பெரிய வெற்றி பாதையை நோக்கி போகிறது மட்டும் இல்லாமல் மக்கள் ஒரு நிம்மதி பெறும் மூச்சு விடலாம். அதிகமாக மக்கள் இன்றைக்கி வாய் அடைச்சி போய் பயந்து இருக்கிறதுக்கு காரணமே இந்த கட்சிகளோட ரவுடிசம் தான். கட்சிகளில் இருந்துட்டு மக்களை மிரட்டுறது, வட்டி கூட்டு மக்களை விரட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய நடக்குது. கேஸ் இல்லாமல் அரசியல் தலையிட வச்சு எல்லோரும் தப்பி போகிறாங்க. ஆனால் விஜய் வரும்போது இந்த மாதிரி தப்பி போகிறதுக்கு சான்ஸே இருக்காது. ஏன்னா அரசியல் தலையீடு எங்கேயுமே இருக்காது. ஸோ தமிழ்நாடுக்கு ஒரு மாபெரும் மாற்றம் தேவை. அந்த மாற்றம் நம்ம எல்லாரோட கைகளில் தான் இருக்குது. 2026 மாற்றத்துக்கான ஆண்டாக நாம் மாற்றுவோம். நன்றி. மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.